ஹலோ guys, வெல்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஜிஎஸ்டி ஆன் ரெண்ட் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ரீசெண்ட்லி வந்து 54 ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்தது. அதில் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் மேலேயும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி மேலேயும் ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் இன் த சென்ஸ் ஆர்சிஎம் அப்ளிகபிள். இன்கேஸ் வந்து டெனன்ட் ரெஜிஸ்டர் இருக்காரு, லேண்ட்லார்ட் ரெஜிஸ்டர் இல்லைனாலும் நீங்கள் ஆர்சிஎம் மூலியமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ ஜிஎஸ்டி ஆன் ரெண்டல் இன்கம். ஸோ ரெண்டு கேஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி, ஒன்று வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நோ டேக்ஸ் எக்ஸாம்ட். பட் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்காண்டி யூஸ் பண்ணிங்கன்னா டெனெண்ட் வந்து ரெஜிஸ்டர் இருந்தால் அவர் ஆர்சிஎம் கட்டுற மாதிரி. ஸோ இது வந்து சார்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காண்டி. ஸோ லேண்ட்லார்ட் வந்து ஒன்று ரெஜிஸ்டர் இருக்கணும், இல்லைன்னா அன்ரெஜிஸ்டர்ட் இருக்கணும். ஸோ அன்ரெஜிஸ்டர்ட் இருக்கும்போது தான் இந்த ஆர்சிஎம் ரிலேட்டட் மேட்டர் வரும், இல்லைன்னா வராது. ஸோ லேண்ட்லார்ட் வந்து ரெஜிஸ்டர் இருக்காரு, அவர் வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸ் கொடுக்குறாருன்னா எக்ஸம்ட். ஸோ ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ண வேணாம். அதே வந்து லேண்ட்லார்ட் ரெஜிஸ்டராக இருக்காரு, அந்த ப்ராப்பர்ட்டி ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி கேஸில் இவரை வந்து ஃபார்வர்ட் சார்ஜ் பண்ணணும். இப்போ ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி மாதிரி கொடுக்குற மாதிரினா என்ன அர்த்தம் புரியல அப்படி கேட்கலாம். ஸோ என்னென்னா ஒரு கம்பெனி, ஸோ இப்போ ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டினா ஒரு ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணுறாங்கன்னா அது வந்து எக்ஸம்ட் கேட்டகரி சொல்லலாம். சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்டாஃப் தங்குறதுக்கு கொடுப்பாங்க. ஸோ கம்பெனிலேருந்து பேமெண்ட் பே பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி மாதிரி கன்வெர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்காண்டி தான் இது ரெசிடென்ஷியல் பட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. அந்த மாதிரி கேஸில் வந்து லேண்ட்லார்ட் ரெஜிஸ்டர் இருந்தாருன்னா ஃபார்வர்ட் சார்ஜ் பண்ணும். பட் சப்போஸ் லேண்ட்லார்ட் வந்து ரெஜிஸ்டர் கிடையாது, ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா எதுவுமே எக்ஸம்ட், ஜிஎஸ்டியே வராது. பட் அது கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து சார்ஜ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து டெனெண்ட் வந்து ரெஜிஸ்டர் இருந்தால் அவர் ஆர்சிஎம் கீழே அண்டர் ஆர்சிஎம் கீழே ரெண்ட்டை காமிக்கணும், ஜிஎஸ்டி பே பண்ணணும். டெனெண்ட்டும் லேண்ட்லார்டும் ரெண்டு பேருமே அண்டர் ரெஜிஸ்டர்னால் ஜிஎஸ்டியே வராது. ஸோ ஆர்சிஎம் எப்போ வரும்னா லேண்ட்லார்ட் வந்து அன்ரெஜிஸ்டர், டெனெண்ட் வந்து ரெஜிஸ்டர், கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது தான் ஆர்சிஎம் அப்ளிகபிள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேஸு. செகண்ட் கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா லேண்ட்லார்ட் ரெஜிஸ்டர் அண்ட் அன்ரெஜிஸ்டர். ஸோ இங்கே வந்து லேண்ட்லார்ட் ரெஜிஸ்டர் இருக்காரு, டெனெண்ட் ரெஜிஸ்டர் கிடையாது, மேட்டரே கிடையாது, ஃபார்வர்ட் சார்ஜில் சார்ஜ் பண்ணிடும் அண்டர் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. அதே வந்து லேண்ட்லார்ட் வந்து ரெஜிஸ்டர் கிடையாதுன்னா அப்போ வந்து டெனெண்ட் ரெஜிஸ்டர் இல்லையான்னு பார்க்கணும். இன்கேஸ் டெனெண்ட் ரெஜிஸ்டர் கிடையாதுன்னா இங்கேயும் நோ ஜிஎஸ்டி வந்துடும். பட் டெனெண்ட் வந்து ரெஜிஸ்டர்னா அங்கே வந்து ஆர்சிஎம் வரும். ஸோ ரெண்டு கேஸில் மட்டும் தான் ஆர்சிஎம் வரும். எப்போது லேண்ட்லார்ட் வந்து ரெஜிஸ்டர் கிடையாது, கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க, டெனெண்ட் வந்து ரெஜிஸ்டர்டு, ஸோ ஆர்சிஎம். டெனெண்ட் வந்து ரெஜிஸ்டர், லேண்ட்லார்ட் வந்து அன்ரெஜிஸ்டர், ஆர்சிஎம். ஸோ இந்த ரெண்டு சிச்சுவேஷனில் தான் ஆர்சிஎம் வந்து இம்பேக்ட் ஆகும் ஆன் ரெண்டல் இன்கம். ஸோ போத்த கேஸில் வந்து லேண்ட்லார்ட் வந்து அன்ரெஜிஸ்டர் அண்ட் டெனெண்ட் வந்து ரெஜிஸ்டராக இருக்கார். ஸோ போத்த கேஸில் வந்து ஆர்சிஎம் பே பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ இது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அண்ட் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு புதுசுனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா டாக்ஸேஷன் அண்ட் லேபர் லா ரிலேட்டட் தான் மோஸ்ட்லி வீடியோ பார்த்துட்டே இருப்போம். அண்ட் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு வந்து நீங்கள் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் நீங்கள் அக்கௌண்டன்ட் டேக்ஸ் கன்சல்டன்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கிளப் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிடுங்க. ஃபார் மோர் டீட்டெயில் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ.